நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். சார் வணக்கம். வணக்கம். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவோடு இணைந்திருக்கிறது. இது மக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு. காமராஜர் ஆட்சியை போல ஒரு வலிமையான ஆட்சியை மோடி தந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு மேலும் வலிமை சேர்க்கும் விதமா கட்சியை பாஜகவோடு இணைத்திருக்கிறோம்ங்கிறார் சரத்குமார். எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு அரசியல்வாதி இந்த முறையில அல்லது ஒரு செல்வாக்கு ஓரளவுக்கு இருக்கிற நடிகர் இந்த முறையில சரத்குமார் பாஜக அவருடைய கட்சியை இணைக்கிறதுல அது அவருடைய விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம். ஆனா அதற்காக மோடி அவர்கள் காமராஜர் போன்றெல்லாம் ஆட்சி செய்கிறார் என்ற அந்த மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமான கருத்து என்பது என்னுடைய கருத்து. காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த விதத்திலும் மக்களை பிரிக்கிற மாதிரியான எந்த சட்டங்களையும் அவர் கொண்டு வந்ததில்லை என்பது என்னுடைய பார்வை. ஸோ கம்மிங் பேக் டு சமத்துவ மக்கள் கட்சி, அவர்கள் சரத்குமாரை பொறுத்த மட்டும் பல்வேறு கட்சிகள் இருந்திருக்காரு. இந்த தடவை பாஜக கூட்டணியில் இருக்காரு. அவர் கட்சிக்கு கொஞ்சம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஸோ அந்த செல்வாக்கு கொஞ்சம் பாரதிய ஜனதாக்கு இந்த வாட்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அவருடைய மனைவி ராதிகா அவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திமுகவுக்குலாம் நல்லா பிரச்சாரம் பண்ணி பழக்கப்பட்டவங்க. அவர்கள் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் அட்வான்டேஜா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் செல்வாக்கு என்று பார்க்கும்போது கட்சிக்கு என்று ஒரு பெரிய அளவு செல்வாக்கு இல்லாட்டி கூட ஒரு பர்சனாலிட்டி என்ற முறையில பாஜக சேரும் போது அது ஒரு பாஜகவுக்கு ஒரு கூடுதல் பலமாக காட்சியளிப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்பது என் கருத்து. வெளி மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடக்கும். ஆனா தமிழ்நாட்டில் இது போன்ற நிகழ்வுகள், ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிப்பது அதற்கான இலக்கு, அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நோக்கம் நிறைவேறுவதை நோக்கித்தான் எல்லாரும் பயணிப்பாங்க. ஆனா எந்த காரணத்துக்காக சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவோடு இணைத்திருப்பார் நீங்க பாக்குறீங்க ஒரு அரசியல் நோக்கரா? இல்ல, அவர் காமராஜர் ஆட்சின்னு இப்ப சொல்றது அது சரியாக பொருத்தமாக இருக்கிறதா என்று எனக்கு தெரியல. பட் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அதிமுக எல்லாம் இருந்திருக்காரு. அதிமுக இருந்தபோது அவர் காமராஜர் ஆட்சியை பத்தி எல்லாம் அவர் பேசினது இல்லைன்றது என்னுடைய கருத்து. இப்ப பாஜக இணையும் போது சற்றும் பொருந்தாத காமராஜரை பேசும்போது ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்கு, அதனால அவர் இணைஞ்சிருக்காரு. இல்ல மோடியை அவர் விரும்புறாரு, மோடி ஆட்சி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால இணைஞ்சிருக்காருன்றதை தவிர வேற எதுவும் ஒரு வலுவான காரணங்கள். ஏன்னா இன்னைக்கு கூட நடிகர் விஜய் சிஏ பத்தி கருத்து சொல்லும் போது பிளவுவாத கொள்கையெல்லாம் கடைபிடிக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பாஜகவை நேரடியாக அட்டாக் பண்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காரு விஜய். அதனால சரத்குமார் எந்த அடிப்படையில பிஜேபி ஆதரிக்கிறார் என்பது நிச்சயமாக ஒரு புரியாத விஷயம். ப்ராபபிளி அவர் நம்புறாரு மோடி அவர்கள் சிறந்த ஆட்சியை இந்தியாவுக்கு கொடுத்திருக்காரு, அதனால அவர் சேர்ந்திருக்கலாம் என்பது என் கருத்து. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போறீங்க, எவ்வளவு இடங்கள்ல போட்டியிட போறீங்க, நீங்க தனித்து போட்டிடுவீங்களா அப்படிங்கிற தொடர்ச்சியான கேள்விகள் என்னை ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாக்குது, அதனாலையும் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். அந்த அடிப்படையில் அவர் அந்த முடிவை எடுத்திருந்தாருன்னா அவர் தொடர்ந்து அடுத்த தேர்தல் வரையும் பாஜக கண்டினியூ பண்ணணும்னு நான் விரும்புறேன். மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு